ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வரீங்களா? நான் சமையல் பண்ண போகிறேன். நான் எப்படி சமையல் பண்ண போகிறேன்னு கண்காணிக்க வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பும் மீன் குழம்பும், மீன் மசாலா போடுவேன். மீன் அவர்கிட்ட கேட்டுப்பேன், சாப்பிடுவானா வறுப்பேன், இல்லைன்னா நம்ம இந்த சட்டியில் மீன் குழம்பு வைக்கலாம், இந்த சட்டியில் சிக்கன் பண்ணலாம் நினச்சேன். ஆனால் சட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நம்ம நார்மல் எப்போ உள்ள சட்டியை எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுது. இது தக்காளி கொத்தமல்லி புதினா விழுது. தக்காளி வெங்காயம் எங்கே விழுதுன்னு கேட்காதீங்க, இதுதான் விழுது. டக்குன்னு மசாலாவை போட்டுருவோம். பட் நேரம் ரொம்ப குறவாக இருக்குது. நம்ம தலைவர் வந்தால் நீ காலையில் இன்னத்தை செஞ்சேன்னு கேட்பாரு. அவர் இன்னைக்கு கேட்குற மாதிரி நம்ம வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது, சரிங்களா? ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஆனால் இன்னொரு தக்காளி எண்ணெயில் வதக்கிடலாம். கொஞ்சமாக புதினா கீரை, கொஞ்சமாக மல்லிக்கீரை. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கி அந்த கடைக்காரர் சொன்னார் பெரிய சட்டியாக வாங்கிக்கமான்னு. நான் தான் பெரிய பாப்பா மாதிரி படம் கிடச்சி எல்லாம் செப்பு சட்டி மாதிரி வாங்கிட்டேன். இந்த ஒரு சட்டியாவது பெருசாக வாங்கி நல்லா சிக்கன் குழம்பு வச்சுருக்கலாம்ல, என்ன செய்யட்டும். இனி அடுத்த தடவை ஒரு போது பெரிய சட்டியாக வாங்கிட்டு வந்துடலாம். இனி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி புதினா மல்லிக்கீரை விழுது, எல்லாம் விழுது. எங்கே விழுது? நம்ம சட்டிக்குள்ளே தான். இந்த காரத்துக்கு இப்போ கலருக்கு, இது டேஸ்ட்டுக்கு, இது எடுப்பாக காட்டுறதுக்கு, இது எதுக்குன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்கெலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்புன்னு மனம் வர்றதுக்காக. அப்போ தான் பக்கத்தில் தெரியும் இன்றைக்கி பவானி லைஃப் ஸ்டைல் வீட்டில் சிக்கன் கிரேவின்னு. இப்போ எல்லாம் டெக்னிக்கலாக தான் செய்யணும். ஒரு பிள்ளைங்களுக்கு அம்மா எப்படி இல்லையோ அதை மாதிரி இந்த உப்பு இல்லைன்னா சாப்பாடு குப்பையில். அதனால உப்பு. ஒரு மனுஷனுக்கு அம்மா இவ்வளோ முக்கியமோ அது மாதிரி கண்டிப்பாக உப்பு இல்லாத சாப்பாடு குப்பையில். அடுத்து இறந்தவங்களாம் போட்டு அவங்களுக்கு உயிர் தந்துடலாம். அது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சண்டே ஆனால் சிக்கன் மச்சி மட்டன் எதுக்கு பண்ணணும் சொல்லுங்கள். யாராவது சொன்னாங்களா? கண்டிப்பாக நான் சண்டே நான்வெஜ் சாப்பிட்ணும் யாராவது சொன்னாங்களா சொல்லுங்கள். எனக்கு தெரியும். வாரத்தில் ஒரு நாள் எதுக்கு கண்டிப்பாக நல்லா சாப்பாடு நான்வெஜ் சாப்பிட்ணும். வாரத்தில் 7 நாளும் மாடாக உழைச்சி 8வது நாள் நமக்காக உட்காந்து சாப்பிட்றதுக்காக தான் இன்றைக்கி நான்வெஜ்னு வச்சுருக்காங்க போல் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறதும் நினைப்பது கரெக்டாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்கெலாம் மனம் போது டக்குன்னு நம்ம மூடி வச்சிடணும், சரிங்களா? அடுத்து என்ன பரிபாடி? நம்ம மீன் குழம்பு தான். இது மசாலா போட்டு வச்சா என் தங்க ராசாக்கே இன்றைக்கா வறுத்து கொடுத்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி சிக்கனும் இருக்குது, அதனால் மீன் ஃப்ரை சாப்பிடுவான்னு தெரில. நம்ம இந்த 2 வாலும் 2 தலையும் போட்டு, எங்கடா இங்கே வால் இருக்கா, இதை நம்ம ஒரு குழம்பு வச்சிடலாம், சரிங்களா? என் வீட்டில் மீன் குழம்பு ரொம்ப செல்லாது, அதனால் பயந்து தான் நான் இதை மசாலாவுக்கும் இது கறிக்கு எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் 1/2 லெமன். என் வீட்டில் சிக்கனுக்கு இருக்க மவுசு மீனுக்கு கிடையாது. அதனால் இதை தூக்கி நம்ம சூப்பராக மசாலா போட்டாச்சு. இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். வீட்டில் ஒன்றுமே இல்லை நான்வெஜ்னு வரும் பட்சத்தில் அப்படிதான் நம்ம பொரிச்சிக்கலாம் சூப்பராக, சரிங்களா? நான் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, தேங்காய் இவ்வளோ தேங்காய் எடுக்க மாட்டேன், உடைப்பு குறையாத தேங்காய், தக்காளி, புளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ஓகே. பின்ன மீன். நான் மீன் குழம்பு எப்போ வைக்கும் போதும் மிளகு ஜீரகம் கண்டிப்பாக சேர்ப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் சேர்ப்பீங்களா சொல்லுங்கள். தக்காளி வெங்காயம் தேங்காய் பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். தேங்காய் இப்போ அரைச்சிட்டு வந்துருட்டா? வெயிட் பண்ணுறீங்களா? நீங்கள் மீன் குழம்புக்கு என்னென்ன மசாலா சேர்ப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். முதல் முறையில் நான் மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறேன். மங்களகரமாக உண்டாகட்டும். சும்மாவே மீன் குழம்பு டேஸ்டியாக வரும். இன்னைக்கு மண் சட்டியில் மீன் குழம்பு வேறு லெவலாக வரப்போகுது. நம்ம வீட்டில் இன்றைக்கி மண் சட்டி மனம் குணம்லாம் வேறு லெவல். மண் சட்டி புதுசு பார்த்திங்களா? சூடு ஏற கொஞ்சம் கஷ்டப்படுது. நானும் 1/2 மணி நேரமாக வச்சுருக்கேன். இன்னும் பாருங்கள் வதங்கவே இல்லை, போட்டது அப்படியே இருக்குது. கேஸை கூட்டி வச்சுருவோமா? என் மண் சட்டி அழகாக இருக்குல்ல, சின்னதாக குட்டியாக என் பேத்தியாக மாதிரி தங்க குட்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா? அழகாக. எனக்கு இது மாதிரி குட்டி குட்டி பொருள் சின்ன சின்ன பொருள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிலவங்க மசாலாவை அரைச்சி ஊற்றுவாங்க, நான் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுவேன். ரொம்ப மணமாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் எண்ணெயில் ஃப்ரை ஆனால். அரைச்ச மசாலா, சாறு கழுவுன தண்ணி. மீன் குழம்பு எப்படி தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும், கட்டியாக இருந்தால் சாப்பிட டேஸ்ட் இருக்காது. கொஞ்சமாக கல்லுப்பு. குழம்பு கொதியட்டும், மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி பண்ணுற நேரத்தில் நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக எண்ணெயை கக்கி சும்மா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இங்கே யார் யாருக்கு சிக்கன் பிடிக்கும், யார் யாருக்கு மீன் குழம்பு பிடிக்கும். இப்போ முருங்கைக்காய் வேறக்கு நேரம், அதனால் முருங்கைக்காய் போட்டேன். கிண்டி விட்டுறலாம். 3 துண்டு மீனுக்கு 6 துண்டு மாங்காய். மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை மாங்காய் பிடிக்காது, மீன் குழம்பு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். மீண்டும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம புதினா மல்லிக்கீரை போட்டு மூடி வச்சா துறக்கும் போது அப்புன்னு மனம் வரும், ஓகே. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீனையும் இறக்கிடலாம். சட்டி ரொம்ப குட்டி சட்டியாக போச்சு.
இந்த சட்டியை பார்க்க எனக்கு ஆசை தீரவே மாட்டுக்கு. இப்போ சிக்கன் குழம்புக்கு பாஸ்மதி ரைஸ். நான் எப்போ சிக்கன் குழம்பு பண்ணாலும் பாஸ்மதி ரைஸ் தான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், சாதா ரைஸ் பண்ண மாட்டேன். இல்லை மீன் குழம்புக்கு கோலம் ஸ்டீம் ரைஸ். சாப்பாடுக்கு உப்பு. இந்த பாஸ்மதி ரைஸும் சீக்கிரம் வெந்துடும், நல்லா நீளமாகவும். இந்த ரைஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படி நம்ம சட்டி பெட்டி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு எண்ணெய் கட்டிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நல்லா புளிப்பாக காரமாக சூப்பராக வந்திருக்கு. இதை நான் திருப்பி அதை சட்டியில் போட மாட்டேன், கழுவு போட்டுருவேன். எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் அதுதான். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் ஒரு நாள் சாப்பிட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். சோறு கொதிக்க நேரம் ஆகும், அதனால் இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய்.